Hello friends, I am Rajathi from We All Learn Today. In this video, we are going to discuss about arrays in C. Array அப்படின்ற கான்செப்ட் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா before that everything is a declaration. நம்ம C பொறுத்த அளவுக்கு ஒரு வேரியபிளா இருக்கட்டும் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் எல்லாமே என்ன அப்படின்னா before that we have to declare. டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து என்னோட வேல்யூஸ் கொடுக்கும்போது இப்போ நான் ஒரு 10 வேல்யூஸ் நான் இன்டிஜர்ல கெட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா இன்ட் A1 A2 A3 அப் டு 10 வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் நான் ஒரு 100 கெட் பண்ணணும் இல்ல 200 கெட் பண்ணணும் அப்படின்னா நான் எல்லாத்தையும் எவ்ரி டைமும் இன்ட்ல A1 A2 அப் டு A100 வரைக்கும் என்னால கொடுத்துட்டு இருக்க முடியாது. சோ அந்த விஷயத்த ரெக்டிஃபை பண்றதுக்காக வந்த கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா அரே. அரே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சேம் டேட்டா டைப்ல நான் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு 100 வேரியபிள் நான் கெட் பண்ணணும் ஒரு இன்டிஜர் அப்படின்னா நான் A of 10 அப்படி கொடுத்துட்டேன் இல்ல A of 100 அப்படி கொடுத்துட்டேன்னா போதும் அந்த 100 எலமெண்ட்டோ இல்ல 10 எலமெண்ட்டோ என்னால ஒரு வேரியபிள் நேம் வச்சு என்னால கெட் பண்ணிக்க முடியும். அரே அப்படிங்கிறது இதுக்காக கொண்டு வந்தப்பட்ட கான்செப்ட் தான். சரியா? அரே இஸ் a kind of data structure that can store fixed size sequential collection of elements of the same type. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் டைப்ல மட்டும் தான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து கெட் பண்ணிக்க முடியும். An array is used to store a collection of data, but it is often more useful to think of an array as a collection of variable of the same type. A specific element in an array is accessed by an index. இப்ப நம்ம சொல்லியாச்சு 100 ஓ 200 ஒரு வேரியபிள்ஸ் எலமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ண முடியும் அரே மூலமா கெட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியாச்சு. பட் அதை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கணும். அக்சஸ் பண்றது நான் இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நான் அக்சஸ் பண்ணுவேன் அரே. All array consists of contiguous memory location. The lowest address is A of 0. Suppose A அப்படிங்கிறது பெர்மனன்ட் கிடையாது. என்னன்னாலும் இருக்கலாம். சப்போஸ் இன்டிஜர்ல A கொடுத்துருக்கீங்க அப்படின்னா A of 0 அப்படிதான் lowest address. Corresponding the first element, the highest is A of n. இப்ப நான் 10 வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா A of 9 அதுதான் என்ன அப்படின்னா என்னோட highest element. Address to the last element. கிளியரா? இப்ப 10 வேல்யூக்கும் நான் A of 9 ஏன் சொல்றேன் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அரேயோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு 0ல ஸ்டார்ட் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் 0 1 2 3 அப் டு போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் அந்த அரே எண்ட் ஆகுதோ அதுதான் என்னோட லாஸ்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் 0. An array can be single dimensional array or multi-dimensional and the number of subscript determine its dimension. அரே எடுத்துட்டோம் அப்படின்னா அது 1 dimensional அரேவா இருக்கட்டும் 2 dimensional அரேவா இருக்கட்டும் இல்ல மல்டி டைமென்ஷனல் அரேவா இருக்கட்டும். இந்த டைமென்ஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட். நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் இருக்கும். 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா 2 சப்ஸ்கிரிப்ட் இருக்கும். 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னா 3 சப்ஸ்கிரிப்ட் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரிப்டை பொறுத்து தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டைமென்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் number of subscript is always start with 0. நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் 0 A of 0. 0 அப்படின்னு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அரே இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. இது வந்து உங்களை இன்டர்வியூ கொஸ்டினா இருக்கட்டும் எதுனாலும் கேட்பாங்க. அரே எலிமெண்ட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. அரே இண்டெக்ஸ் வந்து அரேயோட எலிமெண்ட்டை இண்டெக்ஸ் வச்சுதான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 1 dimensional அரேக்கு இன்னொரு நேம் என்னன்னா வெக்டர். சேம் திங் 2 dimensional அரேக்கு இன்னொரு நேம் மேட்ரிக்ஸ். அடுத்த அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். array variable can store more than one value at a time where other variable can store one value at a time. For example, int array of 100. ஒரே டைம்ல நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 100 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிடலாம். இந்த அரே கான்செப்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இன்டிஜர்ல கெட் பண்ண போறேன், நிறைய வேரியபிள்ஸ் வந்து சேம் டேட்டா டைப்ல இருந்து கெட் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப நம்ம இந்த அரே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க இங்க ஒரு செட் கொடுத்துருக்காங்களா. இதுல 40 55 63 இது எல்லாமே என்ன அப்படின்னா எலிமெண்ட். இது எல்லாமே நான் இன்டிஜர்ல கெட் பண்ணிருக்கிற எலிமெண்ட்.
ஸோ டோட்டலா அரேயோட லென்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9. பட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும் 0. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு 8. ஸோ அரேயோட லென்த் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9. ஸோ எப்பவுமே என்ன அப்படின்னா லென்த்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அரேயோட லென்த் -1 அவ்வளவுதான். இப்ப 10 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் 9. 100 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் 99. அந்த மாதிரி முடியும். 5னா லாஸ்ட் நம்பர் 4. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல அதனால. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிக்ளரேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து அரே எதுக்காக, அரேயோட கான்செப்ட் என்ன, அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நான் இங்கிலீஷ்ல தான் போட்டிருந்தேன். ஸோ யாருக்காவது அது வந்து கொஞ்சம் தமிழ்ல சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் லீவ் த கமெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் அ டிக்ளரேஷன். வேரியபிளா இருக்கட்டும், அரேவா இருக்கட்டும், ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ டு டிக்ளேர் an array in C, a programmer specify the type of elements and the number of elements secured by an array that follows. ஸோ இதான் என்ன அப்படின்னா சின்டெக்ஸ். டைப்ன்றது டேட்டா டைப், என்ன டேட்டா டைப்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அரே நேம், அதுக்கப்புறம் அரே சைஸ். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் இருக்கு. So that's why this is called a single dimensional array. The array size must be an integer. So என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அரேயோட சைஸ் 10, 5 or 7 அப்படி கொடுக்கணும். 0.5, 7.5, 2.5 அப்படி நம்ம கொடுக்க கூடாது. So அரேயோட சைஸ் must be an integer. Okay. And constant greater than 0 type can be valid in C data type. For example, நான் அரே ஆஃப் 0 அப்படின்னு அரேயோட சைஸ் வந்து கொஞ்சம் என்ன சைஸ் வேணுமோ அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸாக்டா கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட கொஞ்சம் அதிகமான சைஸே கொடுக்கலாம். அதாவது மினிமம் சைஸ் கொடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 3 எலமெண்ட் இல்ல 3 பிலோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். 3 சைஸ் கொடுத்துட்டு நான் 4 எலமெண்ட் என்னால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டு டிக்ளேர் அண்ட் 10 எலமெண்ட் அண்ட் அரே கால்ட் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேம், நம்ம என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ஆஃப் டேட்டா டைப் டபுள். ஸோ டபுள் அப்படின்ற டேட்டா டைப்ல நான் ஒரு 10 எலமெண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் எக்ஸாம்பிள். முன்னாடி வந்து சின்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள். டபுள் பேலன்ஸ் 10. ஸோ டபுள் அப்படிங்கிறது இங்க டேட்டா டைப், பேலன்ஸ் அப்படிங்கிறது அரேயோட நேம், நீங்க என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 10 அப்படிங்கிறது அரேயோட சைஸ். இது வந்து should be an integer. ஸோ இன்டீஜர்ல தான் இருக்கு. ஸோ ஹியர் balance is a variable array which sufficient to hold up to 10 double numbers. ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 டபுள் நம்பரை கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி 11, 12 நம்மளால கெட் பண்ண முடியாது. The declaration of an array tells the compiler that the data type, name of the array, size of the array, for each element it occupies memory space. Like for int data type it occupies 2 bytes. So declaration பொறுத்த அளவுக்கு data type வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து declaration கொடுப்போம். data type பொறுத்து அது memory space allocate பண்ணும். For example, int data type யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 byte occupy பண்ணும். float அப்படின்னா 4 byte occupy பண்ணும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ட்டுக்கு எப்பவுமே 2 byte அப்படின்ற விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப ப்ரீவியஸ் பழைய புக்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டோட டேட்டா டைப் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப ரீசெண்டா வந்த வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டோட சைஸ் வந்து 4 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆக்சுவலா இந்த 2, 4 அப்படிங்கிறது எதை வச்சு இருக்கும் அப்படின்னா உங்களோட ஓஎஸ் வந்து 16 பிட் ஓஎஸா 32 பிட் ஓஎஸா அப்படின்றத பொறுத்து தான் அது வேரி ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து அது எவ்வளவு சைஸ் ஆக்குபை பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னா அப்ப நீங்க சைஸ் ஆஃப் ஆபரேட்டர் வச்சு நீங்க அதை கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? So the size of array operates the number of elements that can be stored in array and it can int constant or constant int expressions. For example, so இங்க int array of 5 அப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதோட element எப்படி இருக்கும் அப்படின்னா first array of 0, array of 1, array of 2, array of 3 up to 4 வரைக்கும் இருக்கும். ஸோ ஏன்னா லாஸ்ட் அரேயோட லென்த் -1 அதுதான் என்ன அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட். கரெக்டா? ஸோ இங்க அரேயோட லென்த் 5. ஸோ 5 - 1 4. ஸோ 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரேயோட லென்த். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன் அரே. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, அரேனா என்னன்னு பார்த்தாச்சு.
அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இனிஷியலைசேஷன், which means வேல்யூ கொடுக்கணும். கரெக்டா? ஸோ சின்டெக்ஸ் இதான். டேட்டா டைப் அரேயோட நேம் உள்ள சப்ஸ்கிரிப்ட் பிளஸ் சைஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்க்குள்ள வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ ஆஃப் 5 அப்படின்னா 20, 60, 90, 100, 120. இப்போ ஏ ஆஃப் 0 வேல்யூ 20, ஏ ஆஃப் 1 வேல்யூ 60, ஏ ஆஃப் 2க்கு வந்து 90, ஏ ஆஃப் 3க்கு 100, ஏ ஆஃப் 4க்கு 120. ஓகேவா? ஸோ அரே சப்ஸ்கிரிப்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அரே இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, which is known as lower bound. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ f0 அதுதான் எனக்கு lower bound. And upper value is known as upper bound. இங்க upper boundங்கிறது என்ன அப்படின்னா 120. And the last subscript value is 1 less than the size of array. நம்ம முன்னாடியே சொன்னோம். அப்படிதானே? ஸோ லாஸ்ட் எலமெண்ட் வந்து அது சைஸ் என்ன அப்படின்னா அரேயோட ஃபுல் லென்த் minus 1. So which is nothing but 5. 5 minus 1, 4. So 120 ஓட index value என்ன அப்படின்னா a of 4. Okay. So subscript can be an expression that is integer value. It can be any integer, integer constant, integer variable, integer expression or written value from functional call that yield integer value. For example, நம்ம உள்ள கொடுக்கிறோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது integer தான் நம்ம கொடுக்கணும். Okay, so next, can initialize an array in C either 1 by 1 or using single statement as follows. For example, நீங்க 1 by 1 for இங்க கொடுத்திருக்கோம் balance of 5, அதுல வந்து array நம்ம உள்ள கொடுத்திருக்கோம். இத நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனித்தனியாவும் நம்ம கொடுத்துக்கலாம். The number of values between braces, curly bracesல தான் இருக்கணும், cannot be larger than the number of element that we declared for an array between square bracket. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோட நம்ம கர்லி பிரேசஸ்ல கொடுத்துருக்கோம்ல, கமா கொடுத்துருக்கோம்ல, அந்த வேல்யூ வந்து கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருக்க வேல்யூவை விட கம்மியா இருக்கணும், இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதை தாண்டி எக்ஸிடா போகக்கூடாது. அதான் cannot be larger than அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டபுள் பேலன்ஸ் ஆஃப் 5 இருக்கா, 5னா 5 வேல்யூ இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், பட் 6, 7 அப்படி இருக்கக்கூடாது. கிளியரா? ஸோ அதுதான் அந்த சப்ஸ்கிரிப்ட்ல கொடுத்த வேல்யூ வந்து அந்த கரெக்டான வேல்யூஸ் தான் உள்ள வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? if you omit the size of array, an array just big enough to hold the initial is created. if you create, so for example உங்களுக்கு இப்ப அரேயோட சைஸ் தெரியல, நான் ரேண்டமா ரன் டைம்ல எவ்வளவுனாலும் கொடுக்குறேன், பட் எனக்கு எவ்வளவுன்னு தெரியல அப்படின்னா நீங்க அரேயோட சைஸை மென்ஷன் பண்ணாமே விட்டுறலாம். இது இன்னொரு ஆப்ஷன் வந்து அரே ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க எக்ஸாக்டா கொடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாத பட்சத்துல நீங்க எம்டியா கொடுக்கலாம். ஸோ எம்டியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள எவ்வளவு நம்பர்னாலும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். So following is an example to assign a single dimensional array a balance of 4 equal to 50.0. So the above statement the assignment. So இங்க 50.0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட். அப்படிதான் அரேயோட சைஸ் 5 இருக்கிற பட்சத்துல பேலன்ஸ் ஆஃப் 4 அப்படிங்கிறது என்னோட லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ஆல் அரேஸ் ஹாவ் ஜீரோஸ் அஸ் இண்டெக்ஸ் அண்ட் their ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ 0 ஆரம்பிச்சு அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், which is also called base index. ஸோ அதுக்கு பேஸ் இண்டெக்ஸ் நேம் இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னு நேம் இருக்கு. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அரே will be total size of array -1. முன்னாடியே பார்த்ததான் அரேயோட சைஸ்ல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க பேலன்ஸ் 0, பேலன்ஸ் 1, 2, 3, 4. ஸோ லென்த் 5, 5 minus 1, 4. ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் தனித்தனியாவும் நான் அசைன் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஆஃப் 5 கொடுத்து ஹோல் நம்பரை கர்லி பிரேசஸ்ல நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்ல நான் தனித்தனியா கொடுக்க போறேன் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் 0 1000.0, பேலன்ஸ் ஆஃப் 1 2.0, பேலன்ஸ் ஆஃப் 2 3.4, இப்படி நான் தனித்தனியாவும் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலைசேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சைஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ டோட்டல் சைஸ் இன் அ பைட் ஃபார் ஒன் டைமென்ஷனல் அரே. ஒன் டைமென்ஷனல் அரேக்கு எவ்வளவு வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது கால்குலேஷன் இதான். ஸோ டோட்டல் பைட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் டேட்டா டைப், இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ உங்களோட டேட்டா டைப் எக்ஸாக்டா தெரியல அப்படின்னா
இந்த சைஸ் ஆஃப் உள்ள டேட்டா டைப் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எத்தனை பைட் ஆக்குபை பண்ணணும்னு தெரிஞ்சிடும். இன்ட்டு சைஸ் ஆஃப் அரே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு 20 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்ட்டோட சைஸ் எனக்கு என்னது 2. ஓகேவா? அண்ட் தென் இன்ட்டு அரேயோட சைஸ் 20. ஸோ 2 into 20 40. டோட்டலா 40 பைட்ஸ் வந்து எனக்கு ஆக்குபை பண்ணும். இங்க இன்ட்டு முன்னாடி அரே ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்கணும். ஸோ அது கொடுக்காம விட்டுறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இன்ட்டுக்கு 2 பைட், அப்போ 2 into 20 40 பைட்ஸ் வந்து இந்த அரே எனக்கு எடுத்துக்கணும் சைஸ். ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா ஒரு அரேனா என்னன்னு பார்த்தோம், டிக்ளரேஷன் பார்த்தோம், இனிஷியலைசேஷன் பார்த்தோம், அண்ட் ஒவ்வொன்றும் அதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தோம். பட் இதெல்லாம் பார்த்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்ல அதை எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். கரெக்டா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஹெடர் ஃபைல், மெயின் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இதுதான் என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் பார்ட். இன்ட் n of 10. ஸோ அப்படின்னா இந்த அரேயோட சைஸ் எனக்கு 10. ஸோ இண்டெக்ஸ் வந்து எனக்கு 0ல ஸ்டார்ட் பண்ணி 9ல முடியும். இந்த விஷயம் இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கிளியரா இருக்கணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம், நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது சிங்கிள் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா அது சிங்கிள் டைமென்ஷனல் அரே, ஒரே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். சப்போஸ் அது 2 டைமென்ஷனல் அரேவா இருக்கு அப்படின்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். அது வந்து அதாவது அது பேர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு சப்ஸ்கிரிப்ட் ஃபார் ரோஸ், இன்னொரு சப்ஸ்கிரிப்ட் ஃபார் காலம். ஓகேவா? சோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்ட் 100 கொடுத்துருக்காங்க. ஐயோட வேல்யூ 0, 0 பிளஸ் 100, ஃபர்ஸ்ட் 100ன்னு பிரிண்ட் ஆயிடும். ஸோ அடுத்து 101, 102, 103 அப் டு 109 வரைக்கும் வரும். கிளியரா? ஏன்னா i லெஸ் தென் 10 தான், i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கிடையாது, i லெஸ் தென் 10 அப்படின்றனால 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் 2 டைமென்ஷனல் அரே. இப்போ வந்து அரேனா என்னன்னு பார்த்தோம், டிக்ளரேஷன் பார்த்தாச்சு. இப்போ 2 டைமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ 2 டைமென்ஷனல் அரே இஸ் நோன் அஸ் மேட்ரிக்ஸ். எப்படி 1 டைமென்ஷனல் அரேக்கு இன்னொரு நேம் வெக்டர்னு பார்த்தோமோ சேம் திங் தான் 2 டைமென்ஷனல் அரேக்கு வந்து இன்னொரு நேம் வந்து மேட்ரிக்ஸ். The array declaration is both the array, that is single dimensional array, single subscript is used, and in 2 dimensional array we have to use two subscript. ஸோ முன்னாடி சொன்னதான். ஸோ சிங்கிள் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனல், 2 சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது 2 டைமென்ஷனல். ஸோ இது சின்டாக்ஸ், டேட்டா டைப், அரே நேம், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் ஃபார் ரோ, செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் ஃபார் காலம். ஓகே. ஸோ எப்படி நம்ம கால்குலேஷன் பார்த்தோமோ சேம் திங் தான். 2 டைமென்ஷனல் அரேக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் என்ன அப்படின்னா ரோ இன்ட்டு காலம் 2 into 3 is equal to 6. It means matrix consists 2 rows and 3 columns. ஸோ இப்போ வந்து int a of 2, 3 அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். இங்க 2 rows and 3 columns இருக்கு. இதுதான் ரோன்னு சொல்லுவோம். 20, 2, 7 இது ரோ, 8, 3, 15 அப்படின்றது ரோ, காலம்ன்றது 28, 3 to 7, 15 இது எல்லாமே என்ன அப்படின்னா காலம். ஓகேவா? சோ இது வந்து ரோ 1, 2. சோ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 2 ரோ இருக்கு. சோ இது ரெண்டுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரோஸ், 2 ரோஸ் இருக்கு. சோ அதனாலதான் இங்க 2. ஓகேவா? சோ அடுத்து 3 காலம். சோ காலம்ன்றது இது 28, 2, 3 and 7, 15 இதுதான் என்ன அப்படின்னா காலம். சோ 3 காலம். ஓகேவா? சோ இதான் என்ன அப்படின்னா பொசிஷன் எனக்கு எப்படி வந்து இதாகும், அலோகேட் ஆகும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 20 to 7 இதோட லொகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 20யோட லொகேஷன் வந்து எனக்கு 00, 2ஓட லொகேஷன் 01, 7ஓட லொகேஷன் 02, 8ஓட லொகேஷன் 10, 3ஓட லொகேஷன் 11, 15ஓட லொகேஷன் 12. ஸோ இதான் என்ன அப்படின்னா பொசிஷன் வந்து. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சஸிங் 2 டைமென்ஷனல் அரே. ஒரு அரேவை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபார் ப்ராசஸிங் 2 டைமென்ஷனல் அரே வி யூஸ் 2 நெஸ்டட் ஃபார் லூப். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் வந்து நான் யூஸ் பண்ணணும். த அவுட்டர் ஃபார் லூப் வந்து இட்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ரோ, த இன்னர் ஃபார் லூப் இஸ் ஃபார் காலம். ஸோ இப்போ 4, 5 அப்படின்னா 4 rows 5 columns.
நான் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணேன். அது மீன்ஸ் நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருக்காங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னா பொசிஷன் ஆஃப் அரே 0 0 0 1 1 0 1 1. இது எல்லாமே என்ன அப்படின்னா பொசிஷன். ஓகே. அக்சஸிங் அப்படின்னா என்னன்னா ரீட் பண்றது ரைட் பண்றது, இதுதான் அக்சஸிங். சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்காங்க. ஃபார் ரீடிங் அன் அரே நெஸ்டட் ஃபார்னு பார்த்தாச்சு. நெஸ்டட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துக்குள்ள இன்னொன்று. நெஸ்டட் ஃபார் அப்படின்னா ஒரு ஃபார்க்குள்ள இன்னொரு ஃபார். நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப். நெஸ்டட் ஸ்விட்ச்னா ஒரு ஸ்விட்சுக்குள்ள இன்னொரு ஸ்விட்ச். மீனிங் நெஸ்டட் அப்படின்னா அதான் மீனிங். ஓகே. சோ ஃபார் லூப் ஃபார் i = 0 i less than for i plus plus. இது வந்து i வந்து ரோக்காக, உள்ள j கொடுத்துருக்காங்களா, இது வந்து காலம்காக. இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரேவை ரீட் பண்ணணும். புரிஞ்சிருக்காங்களா? சோ இதான் என்ன அப்படின்னா பொசிஷன். ஓகேவா? சோ i j ரெண்டு வேல்யூம் எனக்கு கெட் பண்ணணும். எதுக்காக? ரீட் பண்றதா இருந்தாலும் சரி, ரைட் பண்றதா இருந்தாலும் சரி. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்பிளே. அதாவது பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் ஃபார் லூப் நெஸ்டட் ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஸ்கேன் ஆஃப் பதிலா இங்க பிரிண்ட் அப், அவ்வளவுதான். ஓகே. இப்ப அடுத்து 2 டைமென்ஷனல் அரேவை நான் எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்? சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 2 டைமென்ஷனல் அரேக்கு எப்படி டிக்ளரேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So 2 dimensional array can be initialized in way similar to that 1 dimensional array. ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல, அதுக்கு பண்ண அதே விஷயம் தான். So int matrix of 4 3 அப்படின்னா so இப்படிதான் நான் வேல்யூஸ் கொடுக்கணும். So 4 rows 3 columns. ஓகேவா? These values are assigned to the element row wise. So values element after the initializations are இப்படிதான் நம்மளுக்கு வரும். So mat 0 0ல 11. உங்களுக்கு அந்த கலர் வேரியேஷன் தெரியுன்றனாலதான் நான் மேலேயே அந்த கலர் கொடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ வைஸா எனக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் பண்ணிட்டே வரும். ஸோ 11 12 13 அது 0 0 0 1 0 2. அடுத்து 1 0 1 1 1 2. இது எல்லாமே என்ன அப்படின்னா செகண்ட் ரோ 14 15 16. அடுத்து 17 18 19. அண்ட் தென் ஃபைனலா 3 0 3 1 3 2. அதுக்கு 20 21 22. ஸோ இப்படிதான் என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் எனக்கு அசைன் ஆகும். While initialization, we can group the element row wise using the inner braces. So எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கலர் தெரியணுன்றனால ப்ரீவியஸா நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பட் என்னோட ஸ்கிரீன்ல நான் அப்படி கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது, ரைட்? ஸோ ப்ரோக்ராமிங் ஃபுல்லாமே நம்மளுக்கு கோடிங்ல அந்த ஆப்ஷன் கிடையாது. இன்னொன்னு அது நம்மளோட உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அப்படி கலர் கொடுத்துருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு நான் அப்படி உள்ள இன்னர் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணலாம். இது எனக்கு அலோடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் while initialization it is necessary to mention 2 dimensional array where first dimension is optional. என்ன அப்படின்னா நீங்க கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் இல்லாம கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க கொடுத்துருக்காங்களே int mat முன்னாடி empty subscript அடுத்து 3 அதுக்கப்புறம் 2 3 ரெண்டுமே வேல்யூ கொடுத்துருங்க, இப்படி கொடுக்கலாம், இது ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்வாலிட். ரெண்டுமே எனக்கு எம்டியா, அதாவது 1 டைமென்ஷனல் அரே நம்ம எம்டியா கொடுத்தோம்ல அங்க அது அலோடு. பட் 2 டைமென்ஷனல்ல ரெண்டுமே எம்டியா கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எம்டியா கொடுக்கலாம், செகண்ட் தான் எம்டியா கொடுக்க கூடாது. இந்த விஷயத்த கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஸோ அஸ் யூஷுவல் மெயின் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் ஆஃப் 5. அப்ப அரேயோட லென்த் 5. இங்க வேற அரே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 4. ஓகேவா? சோ அப்ப 5 இன்டீஜரை யூசர்ட்ட இருந்து கெட் பண்றாங்க. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிங்கிள் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். அது கெட் பண்றதா இருக்கட்டும், பிரிண்ட் பண்றதா இருக்கட்டும். சோ கெட் பண்றதுக்கு ரீடிங் அண்ட் அரேக்கு ஒரே ஒரு ஃபார் லூப். புரியுதா? நான் அதனால ரெட் கலர்ல உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கேன். ரீடிங் அப்படின்னாலே இது ஸ்கேனிங் தான், ஸ்கேன் ஆஃப் தான் யூஸ் பண்ணணும். பிரிண்டிங் அப்படின்னாலே பிரிண்ட் ஆஃப், அதாவது நான் அவுட்புட் கெட் பண்ண போறேன், ஒரு இதை டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்னா அது பிரிண்ட் ஆஃப், அவ்வளவுதான். வேல்யூஸை கெட் பண்ணி நீங்க என்ன என்டர் பண்ணிருக்கீங்கன்றத அதை அப்படியே நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த இதுலயே நம்ம எப்படி அதை டிக்ளேர் பண்ணணும், அதை எப்படி ரீட் பண்ணணும், எப்படி அதை ரைட் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் 2 டைமென்ஷனல் அரே. ஸோ 2 டைமென்ஷனல் அரே இப்படிதான் நம்மளுக்கு எடுத்துக்கணும். நம்ம உள்ள கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து எப்படி நம்மளுக்கு அசைன் ஆகுது, எப்படி பொசிஷன்ல வந்து அது உட்காருது அப்படின்னு. இது வந்து முன்னாடியே நான் சொன்னேன், உங்களுக்கு கலர் வேரியேஷன் கொடுத்து சொன்னேன். இது உங்களுக்கு ஒரு இமேஜாவே இருக்கு.
ஓகே, இஃப் we initialize an array as இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்? சரியா? ஸோ சிங்கிள் கர்லி பிரேஸ் அதுக்குள்ள வந்துச்சுனாலே ஒரு ரோன்னு அர்த்தம். அப்போ ஒரு ரோல 4 ரோ 4 ரோஸ் 3 காலம்ஸ். 4 ரோஸ்ல எனக்கு ஒன்னு தான் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு கொடுக்கல. அப்ப ரிமைனிங்ல எனக்கு 0வா செட் ஆயிடும். அது மட்டும் தான் 11. இப்படிதான் எனக்கு ஒரு எலமெண்ட் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா 0வா அசைன் ஆயிடும். அதான் உங்களுக்கு வயலட் கலர்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் டூ டைமென்ஷனல் அரே. டூ டைமென்ஷனல் அரே எப்படி கொடுக்கணும்? ஸோ இதான் டிக்ளரேஷன் பார்ட். ஃப்ளோட் a of 2 b of 2 ரிசல்ட் ஆஃப் 2. ஸோ அடுத்து வேல்யூஸை நான் கெட் பண்ண போறேன் அப்படின்னா நெஸ்டட் ஃபார். கரெக்டா? ஸோ ஃபார் i ஃபார் j இதுக்குள்ள நான் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை கெட் பண்றேன். ஓகேவா? அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸை கெட் பண்றேன், அதுக்கும் 2 ஃபார் லூப். அடுத்து என்ன, 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்றேன், அதான் ரிசல்ட் ஆஃப் ij ஈக்குவல் டு a of i b of ij. ஸோ இப்போ எனக்கு ப்ராசஸ் முடிஞ்சு அதை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ வாட் எவர் இட் இஸ், ரீடிங்கா ரைட்டிங்கா ப்ராசஸா எதுவா இருக்கட்டும் 2 ஃபார் லூப்புக்குள்ள நான் கொடுக்கணும். 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னா ஒரு ஃபார் லூப் தான், 2 டைமென்ஷனல் அப்படின்னா நெஸ்டட் ஃபார். ஓகேவா? ஸோ எனக்கு பிரிண்டிங் முடிஞ்சு. இப்போ நான் 2 எலமெண்ட் வாங்கி அந்த எலமெண்டோட சம் வந்து நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன், மேட்ரிக்ஸ். ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் 3 டைமென்ஷனல் அரே. ஸோ 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னு ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ் பண்ற விஷயம் கிடையாது. ஏன்னா 1 டைமென்ஷனல் அரே 2 டைமென்ஷனல் அரே வரைக்குமே ஓகே. 3 டைமென்ஷனல் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனது. ஸோ அதை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எப்படி ஒரு டைமென்ஷனல் அரேக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ட் ஒரு ஃபார் லூப், 2 டைமென்ஷனலுக்கு 2 சப்ஸ்கிரிப்ட் 2 ஃபார் லூப் பார்த்தோமோ அதே மாதிரி தான் 3Dக்கு வந்து 3 சப்ஸ்கிரிப்ட் 3 ஃபார் லூப், அதாவது நெஸ்டட் ஃபார் மாதிரி 3 ஃபார் வரும். அவ்வளவுதான். ஸோ i j k, ஐங்கிறது 2க்காக, ஜேங்கிறது 3க்காக, கேங்கிறது கடைசியில் இருக்க 2க்காக. ஓகேவா? ஸோ இதை ஸ்கேன் பண்றதுக்கு அதை பிரிண்ட் பண்றதா இருந்தாலும் நான் 3 ஃபார் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கரஸ்பாண்டிங் அவுட்புட். அதாவது 3 டைமென்ஷனல் அரே நம்ம பார்த்தோம்ல, அதுக்கான அவுட்புட் வந்து எனக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? சோ அரே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்த்தோம். அதாவது ஒரு சில புக்ல பார்த்த கண்டிஷனல் அரே அப்படின்னு ஒரு டேர்ம் இருந்துச்சு. சோ அரே வரனால இதுலயே அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரியா? சோ கண்டிஷனல் அரே அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. அரேவையே நான் வந்து அரே யூஸ் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் நான் செக் பண்றேன் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா கண்டிஷனல் அரே. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. சரியா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் இருக்கும், அது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ கண்டிஷனல் அரே அப்படின்னு ஒரு டேர்ம் உண்டு, பட் அதுக்கு மீனிங் இதுதான். ஸோ இஃப் அரே ஆஃப் 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஸோ அரே எம்டியா இருக்கா இல்லையா நான் செக் பண்றேன். அப்படி இந்த செக் பண்ற பேர் தான் என்ன, ரெட் கலர் கொடுத்துருக்கேன்ல, இது பேர் தான் என்ன அப்படின்னா கண்டிஷனல் அரே. கிளியரா? ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோ எல்லாமே முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அரேனா என்ன, அரேயோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அரேயோட அரே அதை எப்படி நான் டிக்ளேர் பண்ணணும், அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும், அது வந்து போத் டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் வந்து 1 டைமென்ஷன்ல எப்படி பண்ணணும், 2 டைமென்ஷன்ல எப்படி பண்ணணும், 3 டைமென்ஷன்ல எப்படி பண்ணணும், வித் கரஸ்பாண்டிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தாச்சு. ஸோ வேற எதுவும் இதுல டவுட் இருக்கு, அரே ரிலேட்டட் இருக்கு டவுட் இருக்கு அப்படின்னா யூ ஜஸ்ட் உங்க டவுட்டை நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் பிஃபோர் தட் நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் சில. ஸோ ஐ திங்க் சில ஃபுல் வீடியோ ஒன்று 3 hours ஆர் 1 hour நினைக்கிறேன் வந்து தமிழ்ல போட்டிருக்கேன். அடுத்து எல்லாமே பிஃபோர் தட் எல்லா வீடியோமே நான் இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கேன். ஸோ அது பாருங்க, உங்களுக்கு அது எதுவும் டவுட் இருக்கு இல்ல உங்களுக்கு திரும்ப தமிழ்ல அது வேணும்னாலுமே நான் வந்து போட ரெடியா தான் இருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.